தேவேந்திரன். பலே பலே. அமராதிபதி தேவேந்திரனா? என் தவப்பயன் இன்றுதான் நிறைவேறப் போகிறது. அன்பு சகோதரர்களே, அசுரர்களே, புனித நாள் என்று புதிய பரிசு ஒன்று நமக்காக ஒளிவுடன் வந்து கொண்டிருக்கிறது. புலிக்குகையை நாடி வருகிறது ஒரு புள்ளிமான். அந்த அப்பாவி புள்ளிமானின் அருமையான பெயர் அமராதிபதி தேவேந்திரன். தேவேந்திரனே, வரட்டும் இந்திரன், வாளுக்கு இரையாகட்டும். வாளுக்கு ஏன் வீண் வேலை? கரபலம் போதும் அவன் கதை முடிக்க. கரபலம் பலவானுடன் மோத, பலவீனனுக்கு அல்ல. அகம் மகிழ்ந்தேன் அன்பு சகோதரர்களின் ஆண்மையைக் கண்டு. ஆயினும் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். புலியானது குகைக்குள் இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் ஒரு புள்ளிமான் வருகிறதென்றால் அதில் ஒரு கள்ளத்தனம் இருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும். அதனால் அனைவரும் சென்று மறைந்திருங்கள். சிறுநரியை பார்த்து சிங்கம் மறைவது அசிங்கம். வேட்டையாடுவதில் சிங்கத்துக்கும் புலிக்கும் வேறுபாடு இருக்கிறது. புள்ளிமானை பார்த்து புலி பதுங்குவது பயத்துக்காக அல்ல, சரியான பாய்ச்சலுக்காக. எதற்காக தேவேந்திரன் நம்மை நாடி வருகிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வியூகம் அமைப்பதுதான் விவேகம். மாயையின் மக்களே, மறைந்திருங்கள். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம். அசுரர் குலத் தலைவன் துவட்டாவின் புத்திரனும் அசுர இளவரசனுமான விச்வ உருவனே, தேவேந்திரன் வந்திருக்கிறேன். ஓம். ஆஹா ஆஹா, வரவேண்டும் வரவேண்டும். தங்கள் வரவுக்காக இந்த தவச்சாலை செய்த தவம்தான் என்ன? விச்வ உருவனே, வேள்வி ஒன்று செய்ய வேண்டி இங்கு வந்துள்ளேன். எனக்காக செய்ய இயலுமா? கேள்வியே தவறு. தேவேந்திரன் ஆணைக்கு அசுரன் அடக்கம். ஆச்சரியமாக இருக்கிறது. அசுரன் அடக்கம் என்று அறிவித்தது. தவத்தில் பலகாலம் வாழ்ந்ததால் மனம் ஒடுக்கமாகி அடக்கம் தானாக அமைந்து விட்டது. வேள்வியை ஆரம்பிக்கலாமா? முதலில் 3 கேள்விகளை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். 3க்கும் முத்தான பதில் தந்துவிட்டால் வேள்வி சுலபமாக முடியும். முதல் கேள்வி, படித்த வேதத்தின் பாதையில் வாழ்க்கை பயணம் செய்தால் பலன் தருமா? சுபபலன் அசுப பலன் என்று இரண்டையும் விவரிக்கின்றது வேதம். அது மட்டுமன்றி காலம், நேரம், நிலைமை, நியாயம், நீதி போன்றவைகளின்படி வேதத்தில் உள்ள சாரத்தை வடித்துக் கொண்டு வாழ்க்கை பயணம் செய்யலாம். கேள்வி 2, பதவிக்காக பங்காளிகள் போராடலாமா? எதற்காக இந்த கேள்வி? எதிரும் புதிருமான இருவர் நாம் சந்தித்திருக்கின்றோமே, அதற்காக. பங்காளிகள் தேவாசுரர்கள். அவர்களது போர் ஒரு தொடர்கதை. பதவிக்காக போரிடுவதை நிறுத்தி நீதிக்காக போரிட்டால் உலகின் நிலை உயரும். கேள்வி 3, பகைவன் எப்படி பழிதீர்க்கலாம்? எதிர்த்து வர சக்தி இல்லை என்றால் கூட இருந்தே குழிபறிப்பது உத்தமம். சத்தியமான விஷயங்களை எடுத்துரைத்த அமராவதி தலைவனே, அந்த சத்தியத்தின்படியே உமது தலைவிதி இந்த தவச்சாலையில் அமைய இருக்கிறது. நான் பெற்ற குரு நிந்தனை எனும் சாபத்திற்கான வேள்வியை உடனே துவக்க வேண்டும். அதற்கு அருமையான வேள்வி இருக்கிறது, அமரலாம். தேவேந்திரா, இந்த வேள்வி உன் பழிபாவம் போக்க அல்ல, அசுரர்களின் பாரம்பரிய பகைவனான உன்னை தீர்க்க. நினது சிரசே எனது அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்கு நான் அளிக்கப் போகும் அருமையான புதையல். தேவேந்திரா, அறிமுகம் இல்லாதவனின் அதிகமான அன்பு ஆபத்தை தான் அளிக்கும் என்பது அனுபவகராது. அசுரன் விச்சுவ உருவன் உன்னை அழிக்க உள்ளான். அதற்குள் தேவேந்திரா, தவசிக்குரிய தண்டமுடன் நிராயுத வாணியாக இருந்த என்னை வீழ்த்தியது வீரச் செயல் அல்ல,
கோழைத்தனம். சேனைக்கு சேனை, வியூகத்திற்கு வியூகம், வாளுக்கு வாள், பலத்துக்கு பலம். இதுதான் சமம். எதிர்த்து வர சக்தி இல்லை என்றால் கூட இருந்தே குழி பறிப்பதுதான் உத்தமம் என்று கூறினாய். அந்த கூற்றை என்னிடமே கூர்பார்த்தாய். எதிர்த்து நின்று நேருக்கு நேர் சமர் செய்யாத உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் விளையட்டும். தேவேந்திரனே, நான் பிரம்மஹத்தி, பிரம்ம ஞானம் உள்ளவனை அடையும் பேர். ஏ பிரம்மஹத்தி, என் முன் தோன்ற வேண்டிய காரணம் என்ன? அனைத்து பெருமைகளை பெற்ற நீ, சுபபலன் அசுபபலன், காலம் நேரம் நிலைமை நியாயம் நீதி போன்றவைகளை தெரிந்த நீ, வேதம் கற்ற நீ, நிராயுதபாணியாக இருந்தவனை, தவ மேடையில் அமர்ந்தவனை, எந்த வேள்வியானாலும் அந்த வேள்வியை செய்து கொண்டிருந்தவனை, பொய் வேடமே ஆனாலும் அவன் புனித தவசிக்குரிய கோலத்தில் இருந்தவனை கொன்றதால் இன்று முதல் எனது தோஷமாகிய பிரம்மஹத்தி தோஷம் உன்னை பிடிக்கும். இதிலிருந்து நீ தப்ப முடியாது. இதிலிருந்து நீ தப்ப முடியாது. நாயகரே, நகைப்பு தோன்றும் அளவிற்கு என்ன நடந்துவிட்டது? நடந்ததை நினைத்தால் நகைப்புதான் வருகிறது. அசுரன் விச்சுவ ஒருவன் தேவேந்திரனை அழிக்க நினைத்தான். ஆனால் தேவேந்திரனோ விச்சுவ ஒருவனை அழித்தான். அதனால் பிரம்மஹத்தி தோஷத்தை தேவேந்திரன் அடைந்தான். எங்கோ தொடங்கியது இங்கே முடியும் என்று பார்த்தால் அது இன்னும் தொடரும் போல் இருக்கிறது. இப்படி தொடர்வது தர்மம் தானா? விளக்கமாக கேட்டால் விவரமாக சொல்கிறேன். தவம் செய்து வரம் பல பெற்றவன் விச்சுவ ஒருவன். அப்படிப்பட்ட விச்சுவ ஒருவனை தேவேந்திரன் அழித்தது தர்மமா? செய்த வினை இருக்க முன் எய்திய தவம் வருமோ? விதி வரும் நேரம் விச்சுவ ஒருவனின் விதி அப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது. நடந்த நடப்புக்கான காரணம் விதி அல்ல, நல்லோர் போற்றும் நாயகரான தங்கள் திருவிளையாடலே இது. காலம் காலமாக தவம் செய்தவர்களுக்கு நேரில் தோற்றமாகி வரம் அளித்து விட்டு பின்னர் வேறு ஒருவரது செயலால் அவர்களின் சிரம் மறுப்பது தகாது. அது தர்மமும் ஆகாது. விமலா, தவம் தர்மம் ஆகியவை பொதுநல நோக்கத்திற்காக என்று மட்டுமே இருந்தால் அதில் தடையேதும் இல்லை. ஆனால் பலர் சுயநல நோக்கத்திற்காக மட்டுமே தவம் புரிகின்றனர். அத்தவம் முழுமை பெற்றால் உலகம் அவர்களது வசமாகும், உயிர்கள் நாசமாகும். ஆகையால் அப்படி தவம் புரிபவர்களின் தவத்தை பூர்த்தியாக விடாமல் பாதியிலேயே தடுத்து நிறுத்தவே தெய்வம் தோற்றமாகி அவர்கள் கேட்ட வரத்தை வழங்கி விடுகிறது. அம்மையப்பரின் உரையாடலில் அடியேன் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். தவம் முழுமை பெற்றால் தவத்திற்குரியவர் பெற இருந்தது கற்பகத்தரு. அத்தவத்தை தெய்வமே தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் பெற்றது காட்டு மரங்கள். காட்டு மரங்களை வைத்துக் கொண்டே அவர்கள் வேட்டையாடி நாட்டை ஆட்டி படைக்கின்ற போது கற்பகத்தரு மட்டும் கிடைத்து விட்டால் சத்தியலோகம் ஏது, திருப்பார்கடல் ஏது, திருக்கைலாயம்தான் ஏது? ஆனாலும் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்ன நாரதா? மங்கள நாயகனே, வரம் தந்த தெய்வமே வாழ்வை முடிக்காமல் மற்றவர் கரம் கொண்டுதான் சிரம் அறுக்க வேண்டுமா? பெற்ற வரத்தை பொறுத்தே உற்ற முடிவும் அமைகிறது. நாரதா, அது மட்டுமல்ல, விஷச்செடியே ஆனாலும் அதனை வளர்த்தவனே வெட்டுவதில்லை. விச்சுவன் என்ற விஷச்செடியை தேவேந்திரன் என்ற கற்பகத்தரு அழித்து விட்டதே. அதனால் தேவேந்திரன் அடைந்த லாபம் பிரம்மஹத்தி தோஷம் அல்லவா? ஒரு முறைதானே. மறுமுறைக்கான ஒரு மகா யாகம்
விச்சுவ உருவனின் தந்தை துவட்டா என்னும் அசுர தலைவனால் துவங்கிவிட்டது நாரதா. அதோ அசுர தலைவன் துவட்டாவே, வேள்வியிலிருந்து வளரத் தொடங்கிய என் பெயர் விருத்ராசுரன். முற்பிறவியில் நான் சித்ராதன் என பெயர் பெற்றவன், உமாதேவியால் சபிக்கப்பட்டவன். இன்றோ நான் உமது அடிமை. எனக்கென்ன கடமை? சிகரத்தின் மேல் சிகரம் வளர்வது போல், தீமை தீமைகளையே வளர்த்து கொண்டு போவது போல், பாவமே பாவத்திற்கெல்லாம் பாலம் அமைப்பது போல், என் துயர் போக்க தோற்றமான விருத்தாசூரனே, எனக்காக நீ செய்ய வேண்டிய கடமை ஒன்று காத்திருக்கிறது. காத்திருக்கிறேன் கட்டளைக்காக. விருத்ராசூரனே, நாம் அசுரர்களே ஆயினும் நமக்கும் பாசம், பரிவு, ஆசை, காதல், சொந்த பந்தம் அனைத்தும் அமைந்திருக்கிறது. அசுரரும் தேவரும் உடல் வண்ணத்தில், உள்ளத்தின் எண்ணத்தில் வானோர் கீழோர் என்ற வகையில் வேறுபடலாம். ஆனால் ஆண்மை, வீர தீரம் ஆகியவற்றால் மாறுபட முடியாது. உறவும் ஒரே வகை, உடலில் ஓடும் உதிரமும் ஒரே வகை. உதாரணம் பல, ஒற்றுமைக்கு இருப்பினும் கல்ப காலம் முதல் இன்று வரை பகை பகை. பகையாளியை உறவாடி கெடுக்கலாம் என்று சொல்வதுண்டு. உறவாளியை எப்படி கெடுக்கலாம் என எவரும் சொன்னதில்லை. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? விருத்ராசூரனே, தவமிருந்து நான் பெற்ற தவ புதல்வன் விச்சுவ உருவனை தவச்சாலையிலே கொன்றவன் அந்த அமராவதி தலைவன் தேவேந்திரன். நிராயுதபாணியாக இருந்த என் புதல்வனை வெட்டி வீழ்த்திய அந்த தேவேந்திரனுடன் சமர் செய்து சாய்த்து வெற்றி வாகை சூடி வருவதுதான் இந்த தந்தைக்குரிய பாசத்திற்கு நீ தரும் பரிசு. இப்போதே செல்கிறேன். தப்பாது தேவேந்திரன் தலையை கொணர்கிறேன். மகனே, நீ சொர்க்கத்தில் அமர வேண்டும் என்பதற்காக சொர்க்க சுகபோக அதிபதியான தேவேந்திரனை அகற்ற விருத்ராசுரனின் நரகத்தை விடுத்திருக்கிறேன். தேவேந்திரா, வேள்வியில் அக்னி சாட்சியாக என் மகனை வெட்டி வீழ்த்திய அதர்மத்தை தகர்க்க அதே வேள்வியில் அக்னியுடன் தோற்றமான விருத்ராசுரன் எனும் விதி உண்டோடு விளையாட வருகிறது. வீணனான தேவேந்திரா, விருத்ராசுரன் நான். விளையாவா, சமர் செய்து விளையாடவா? விருத்ராசுரா,